எங்களுக்கு எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு டீட்டெயிலாச்சும் எங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும். இது வரைக்கும் அப்பா பேர் சந்திரன். அப்பா மட்டும்தான் போயிருக்காங்க எங்க ஃபேமிலில இருந்து. காஞ்சிபுரத்துல இருந்து 6 பேர் போயிருக்காங்க. மொத்தமா 49 பேர் போயிருக்காங்க குரூப்ல இருந்து. ஆனா இது வரைக்கும் 49 பேர்ல ஒருத்தர் கூட டீட்டெயிலே இது வரைக்கும் வரல. அவங்களுடைய நிலைமை என்னன்றது எங்களுக்கு கைலாச மகா போயிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே வரல. அவங்களுடைய நிலைமை என்னன்றதும் எங்களுக்கு தெரியல. அது என்னன்றது கொஞ்சம் கண்டுபிடிச்சு. 14ஆம் தேதி போனாங்க. 27 நைட்டு சென்னைக்கு வர மாதிரி. நேற்று மார்னிங் 7:30 பேசுனதோட சரி. அதுக்கப்புறம் எந்த ஒரு காலுமே போகல. யாத்திரைக்கு போனாரு. நேற்றுகள் கான்ட்ராக்ட்ல இருந்தாரு. நேற்று மதியம் கான்ட்ராக்ட்ல இல்லை. நல்லபடியா வந்துட்டாருன்னா போகுது. என்ன சொல்றாங்க? நீங்க எப்போ கரெக்டாக கால் பண்ணீங்க? அவர் உங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணாரா? அவர் தான் நேற்று பண்ணார் 6 மணிக்கு. அவர் 6 மணிக்கு பண்ணி என்னம்மா பண்ணிக்கிறேன்னு நேற்று தானே சமையல் பண்ணிக்கிறேன்னு. சரி சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க நேற்று அவர் சாப்பிட்றது அப்படின்னு. ஏன்னா அவர் நான் சாப்பிட்டு கிளம்ப போகிறோமா, நீங்கள் 3 டைம் இருக்கிறப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதோட சரி அதோட பண்ணவே இல்லை. நாங்கள் ஃபோன் போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கடைசியாக பேசும்போது எங்கே இருக்குன்னு சொன்னாருமா? அது சொல்லலை சார். அவர் ரூமில் இருக்கிறேன்னு தான் சொல்லுவார். எப்பவுமே ரூமில் தான் இருக்கிறேன். ஏன்னா வேறு இடம் சிக்னல் கிடைக்காது. எங்கள் ரூம் உள்ள வந்தால் தான் சிக்னல் கிடைக்கும்னாரு. ரூமில் இருந்து தான் பேசினாரு. நம்ம சாப்பிட்டு கிளம்ப போகிறோமான்னாரு. அதான் லாஸ்ட்டாக பேசணும். மகாதேவ் கைலாஷ் யாத்ரா ட்ராவல் ஏஜென்சி ஃப்ரம் குரோம்பேட் மூலம் 49 மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட் திஸ் மந்த் 13th வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணாங்க. டோட்டலி 15 days ட்ராவல் அது. ஸோ ஆக்சுவலாக 26th மார்னிங் நேற்று மார்னிங் வந்து ஆக்சுவலாக அவங்க சைனாவில் சகான்ற ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணி அங்கேருந்து கைராங் தான் உங்களுக்கு சைனா இமிக்ரேஷன். அங்கே வந்து இமிக்ரேஷன் பண்ணிட்டு வர வேண்டியது. மார்னிங் வந்து 8:20 இந்தியன் டைம் 8:20 எங்களுக்கு அங்கேருந்து கால் பண்ணாங்க. கைராங் இமிக்ரேஷன் வந்து போகிறதா சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் எங்களால் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. தென் கவர்மெண்ட் நேற்று 57 மெம்பர்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ஃபுல்லாகவே நேபாள் இமிக்ரேஷன்ஸ் மட்டும் தான் சொன்னாங்க. இவங்க சைனா இமிக்ரேஷன் ஜோனில் தான் இருக்காங்க. ஒன்றும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒன்றும் எதுவுமே வெளியே வரல.